Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டிஃபரண்டான ஒரு டேஸ்ட்ல அருமையான வெஜிடபிள் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சாதம் செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக ஒரே ஒரு அன்னாச்சி பூ கூடவே ஒரு ஏலக்காய் 2 கிராம்பு 2 டீஸ்பூன் வரமல்லி 1/2 டீஸ்பூன் மிளகு 1/2 டீஸ்பூன் சீரகம் ஒரு 5 முந்திரியை 2 உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஏன்னா மிளகு சேர்த்துருக்கிறதுனால மிளகாய் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதுலேருந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இது அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைனான பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிருக்கிற இந்த பவுடரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பிரியாணி இலை 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 2 பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இதை வெங்காயத்தை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் கத்திரிக்காய் கூடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 2யுமே மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு 200 கிராம் அளவு கோவக்காவை ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். இந்த காய்கள் எல்லாமே இந்த சாதத்துக்கு கட்டாயம் சேர்த்துக்கணும். இது கூட வேணும்னா உங்களுக்கு பிடிச்சமான காய்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பட் இந்த காய் எல்லாமே கட்டாயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெயிலேயே 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கலருக்காக 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரையும் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தூள் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி இந்த மெஷரிங் கப்பில் தான் 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அளவு அரிசிக்கு 1/2 கப் அளவு தண்ணி மெஷர் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சாதத்தை நீங்கள் பாஸ்மதி அரிசியில் தான் செய்யணும்னு கிடையாது. நார்மலான சாப்பாட்டு புழுங்கல் அரிசியிலையோ இல்லைனா சீரக சம்பா அரிசியில் கூட செய்யலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு பாஸ்மதி அரிசியை தண்ணியில் நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி எல்லாமே சுத்தமாக வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு மீடியம் ஹீட்டில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும். ஓப்பன்லேயே வச்சு வேக விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பு எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3-4 நிமிஷத்துலேயே பாருங்கள், அந்த சாதமும் அந்த காய் எல்லாமே ஒரே சமமாக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் இது எல்லாத்தையுமே நல்லா லெவல் பண்ணிவிட்டு அப்படியே குக்கரை மூடி விசில் வச்சு லோ ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் தம் போட்டு இறக்கிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே அதை ரெஸ்ட் பண்ணி வைங்க. மொத்தமாக ஒரு 20 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், சாதம் சூப்பராக வெந்திருக்கு. இந்த டைமில் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கட்டாயம் இது சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு சாதம் எல்லாத்தோடையுமே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான டேஸ்டான வெஜிடபிள் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி